கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியும் செவ்வையுமானதை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான காரியம் என்னவென்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்ப விழித்திருக்கும் பொழுது, விழித்திருந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படியாய் வேலைக்காரர்களிடத்திலே எஜமான்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சகல காரியத்தையும் தேவன் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததா என்ன செய்கிறார்கள்? அந்த விழித்திருக்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். அதுவே தேவனுடைய சமூகத்திலே நீதியும் செம்மையுமாய் காணப்படுகிறது. அடுத்ததா சொல்லப்பட்டது, அப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்போது என்ன செய்வோம்னா, பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நாம் அதிகமாய் பேச மாட்டோம், அதிகமாய் அந்த இடங்களுக்கு போக மாட்டோம். பிரயோஜனமானவைகளை நாம் போதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ எதற்காக, யாருக்காக அந்த பிரயோஜனமானவைகளை செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் என்றால், அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்க வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வேளையிலும் நாம் எப்படியாக உப்பால் சாரமேறின வசனத்தை கொண்டு புறம்பே இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்னா, அவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நம்மளுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றாங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, எஜமான்களே, நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்துல இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். அப்போ நம்ம பேசுற வார்த்தையில அது எப்படி இருக்குன்னா, சாந்தமும் அமைதல் உள்ள வார்த்தையா இருக்க வேண்டும். கடும் சொல்லை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமே. நமக்கு இந்த பூமியில எப்படி நாம் வேலை செய்யும் போது எஜமான்கள் இருக்கிறார்களோ, அப்படியே நம்மள பரலோகத்துக்கு நடத்தி செல்வதற்கு எஜமானாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து இருந்தார். அல்லேலூயா. அப்படியாக நம் கடும் சொல்லை விட்டு விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இந்த எஜமானை நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்கும் போது நாம் அவரிடத்துல என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போ அறுப்புக்கு எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, புறம்பே இருக்கிறவர்கள் அந்த கிறிஸ்துவுக்குள் வராமல் வெளியே இருக்கிறவர்களை நாம் அழைத்து வரும்படியா, விளைநிலங்கள் விளைந்திருக்கிறதை நாம் கண்கள் காண வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எஜமான என்ன பண்ண முடியும்னா, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி தன்னுடைய அறுப்புக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தமது அறுப்புக்கு. அப்ப அவருடைய அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அநேகர் வந்து அறுவடையை அறுத்து களஞ்சியத்திலே கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்ப விழித்திருந்து எதுக்காக ஜெபிக்கணும்னா, எஜமான் எந்த நேரம் வருவாருன்னு தெரியாது. அப்போ நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்காரு என்றால் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாயும் ஊழியம் செய்கிறவர்களாயும் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படியாக சொல்றாங்க. அடுத்ததா இது கிடைக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய எஜமான் அவனை கண்டு, நல்லது உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்படியாக நம்மளுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நம்ம நம்பி, நம்மள உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நம்மிடத்திலே அறுவடையின் வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த அறுவடையை நாம் விழிப்புள்ளவர்களாய் செய்து களஞ்சியத்திலே நெல்மணிகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதுல எஜமான் நம்மளை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த எஜமான குறித்ததான ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆமென். எஜமான் அறுப்புக்கு வேலை
வேலையாட்களை, தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். அவருடைய வேலைக்காரராகிய நம்மை அவர் பலப்படுத்தி அறுவடை செய்வதற்கேற்ற சகல ஞானத்தையும் புத்தியும் நமக்கு தந்து அவர் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என் சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்று சொல்லி. ஆமென். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நாட்களை பிரயோஜனப்படுத்தி நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.